வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா அவங்களுக்கு ஜாப் கிடைச்ச சந்தோஷத்தை சேரனோட பகிர்ந்துக்கணும்னு சைட்டுக்கு வர்றாங்க. அங்க வந்து அவருக்கு அனீஷ்க்கு அவங்க தங்கச்சிக்குன்னு ஸ்வீட் கொடுக்குறாங்க. சரிப்பா நீ சாப்பிட்டியான்னு சேரன் கேட்க, இல்லைன்னே வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணுங்கிறாங்க நிலா. இங்கேயே சாப்பிடலாமேப்பா, உனக்கு ஓகேவான்னு கேட்குறாரு சேரன். ஆனா நீங்க உங்களுக்கு மட்டும் தானே எடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நிலா சொல்ல, அது பரவாயில்லப்பா பாத்துக்கலாம் வாங்குறாரு சேரன். நிலா என்ன சொல்றாங்க அப்படின்னு ஹிந்தில சந்தா அவங்க அண்ணன் கிட்ட கேக்குறாங்க. சாப்பாடு எல்லாருக்கும் இருக்காதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு அவரு. நான் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாமேங்கிறாங்க சந்தா. அவங்க சொன்னதுல எது புரிஞ்சுதோ இல்லையோ ஷேருங்கிற வேர்டு புரிய ஷேர் ஷேர்னு சோழன் வழிஞ்சிட்டு இருக்காரு. நான் நிறைய தான் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சந்தா சொல்ல, என்ன சொல்றாங்கன்னு நிலா கேக்குறாங்க. இவ நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காலாம், சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லணுமாங்கிறாரு அனீஷ். சந்தாவும் ஆமா ஆமான்னு தலையாட்ட, சரி ஓகே அப்படிங்கிறாங்க நிலா. இங்கேயே சாப்பிடலாம், உங்களுக்கு ஓகே தானேன்னு சோழன் கிட்ட கேட்க, எனக்கெல்லாம் ஓகேங்க, அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களேங்கிறாரு அவரு. அப்புறம் என்னன்னு சோழன் கேட்க, அண்ணே சைட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாமான்னு நிலா கேக்குறாங்க. பாக்கலாம்ப்பா வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சேரன் கூப்பிட ஸ்வீட் பாக்ஸ சோழன் கையில கொடுத்துட்டு நிலா சேரன் கூட போறாங்க. உதர்சே அப்படின்னு அனீஷ் ஒரு இடத்த காட்ட சந்தா அங்க போறாங்க. அண்ணே அது கொஞ்சம் எடுங்கண்ணேன்னு அனீஷ் இன்னொரு பக்கம் போயிடுறாரு. சோழன் மட்டும் தனியா நிக்கிறாரு. என்ன எல்லாரும் போயிட்டாங்க, தனியா இங்க நின்று என்ன பண்றது அப்படிங்கிறவரு கையில இருக்க ஸ்வீட் பாக்ஸ பார்த்துட்டு, சரி இன்னைக்கு நம்ம ஹிந்தி நாலேஜை செக் பண்ணிடலாம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு சந்தா சந்தா அப்படின்னு சந்தா போன இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அங்க சந்தா ஒரு பிளக்ஸ விரிச்சு போட்டு அது மேல எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்க, ஹலோ அப்படின்னு சோழன் போய் நிக்க அவங்களும் எழுந்து நின்று ஹலோங்கிறாங்க. மேரா बीवी टुडे में इंटरव्यू में पास हो गया, पास करका स्वीट स्वीट आपका स्वीट அப்படின்னு சோழன் ஹிந்தியையும் இங்கிலீஷையும் கலந்து அடிச்சு சொல்ல, சுக்ரியான்னு ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க சந்தா. ஆன்னு வழியிறவரு அடுத்து வேற என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு, துமாரா நாம் கியா ஹேன்னு கேக்குறாரு. ஹிந்தி மாலும் ஹே அப்படின்னு சந்தா கேட்க, ஏ சோட்டா சோட்டா மாலும் அப்படின்னு சோழன் சொல்ல, சந்தா சந்தா யாதவ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓ அச்சா நேம் துமாரா அப்படின்னு பயங்கரமா வழியிறாரு சோழன். அந்த பொண்ணு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சந்தா எடுத்து வச்சிருக்க பிளேட் எல்லாம் பார்த்துட்டு, டுடே கியா சாப்பாடுங்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சப்பாத்தி சப்ஜி ரைஸ் அச்சாருங்கிறாங்க. ஓ ஓ அச்சா அச்சா பகுத் அச்சாங்கிறாரு சோழன். அந்த பொண்ணு கானா காயான்னு கேட்க, நோ 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 மேரா பீவி மை பிக் பிரதர் யுவர் பிரதர் எல்லாரும் வந்து மொத்தமா உட்கார்ந்த உடனே காணா சாப்பிடலாம் அப்படின்னு சோழன் பயங்கரமா வழிய. சந்தாவும் சரின்னு சிரிச்சிட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எப்பவும் போல உருட்ட, சந்தாவும் எதேதோ சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. வீட்டில் சேரன் ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. முடிச்சிருங்கண்ணே, முடிச்சிடலாண்ணே, இன்னும் ஒரு வாரத்தில் முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிடுங்கண்ணே. சரி வச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் ஒரு ஓரமா உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட, டேய் வாடா வாடா போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஷப்பாடா அப்படின்னு ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. இருங்க வந்துடுறேங்கிற சேரன் நேரா போய் கிச்சன்ல தண்ணி எடுத்துட்டு வந்து நிலா கிட்ட கொடுக்குறாரு. அப்பா செம்ம டயர்டா இருக்குப்பா அப்படிங்கிற நிலா அவர் கொண்டு வந்த தண்ணிய தேங்க்ஸ்ன்னு வாங்கி உடனே குடிக்கிறாங்க. அப்போ சோழன் ரூம்குள்ள இருந்து ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வர்றாரு. என்னப்பா எந்தெந்த கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே ஏகப்பட்ட கடைக்கு போனோன்னு டி நகரையே ஒரு அலசியாச்சுங்கிறாரு பல்லவன். ஆபீஸ் போட்டு போறதுக்கு பெருசா ட்ரெஸ் எல்லாம் இல்லன்னு, சரி போறதே போறோம் டி நகர் போயிட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்லங்கிறாங்க நிலா. ஏங்க டி நகர் வரைக்கும் போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கார்லயே கூட்டு போயிருந்திருப்பேன்லங்கிறாரு சோழன். இல்ல பஸ்ல போனதுதான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பல்லவனை பார்த்துக்கிட்டு நிலா சொல்ல, ஆமாண்ணே பஸ்குள்ள நிலக்கடலாம் வித்தாங்கன்னு அப்படியே சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டோங்கிறாரு பல்லவன். ஏண்டா பஸ்ல இன்னமும் அந்த வேர்க்கடலை எல்லாம் விக்கிறாங்களான்னு கேக்குறாரு பாண்டியன். எனக்கும் அதுதானே ஆச்சரியமா இருந்துச்சு, ஆனா இன்னும் விக்கிறாங்க, ஒருவேளை அந்த டெப்போல இருந்து கிளம்புற வண்டியில மட்டும்தான் விக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நீ அப்படின்னு பல்லவன் கேட்க, இருக்கலான்ற மாதிரி தலையாட்டுறாங்க நிலா. ஏய் நீ இப்ப வேர்க்கடலை சாப்பிட்ட கதை தான் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற சோழன் நிலா பக்கம் திரும்பி வழிஞ்சுக்கிட்டே, ஏங்க என்னென்னங்க வாங்கினீங்க, பையெல்லாம் பெருசு பெருசா இருக்கேங்கிறாரு. பயங்கரமான பர்ச்சேஸ் போலையே அப்படின்னு சோழன் ஆவலோட கேட்டுக்கிட்டு இருக்க நிலா சிரிக்க, பல்லவன் ஒரு கவரை கையில எடுக்கிறாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு சட்டையை எடுக்கிறவரு, அண்ணே இங்க பாத்தியா இந்த சட்டையை அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்கங்கிறாரு. ஏய் நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்குப்பா
அப்படின்னு சேரன் சொல்ல, ஏங்க உங்ககிட்ட காசெல்லாம் இருந்துதாங்கங்கிறாரு சோழன். இல்ல, ட்ரெஸ் எல்லாம் திருடிட்டு வந்தோம் அப்படின்னு சோழனுக்கு அடுக்கடுக்கா பல்பு கொடுத்துட்டே இருக்காங்க நிலா. அவர் முகம் அப்படியே சுண்டி போய் நிக்க பாண்டியன் சந்தோஷமா சிரிக்கிறாரு. சேரனும் கூட ஓரக்கண்ணால பார்த்து சிரிக்கிறாரு. இல்லங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் எடுத்த மாதிரி உங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் கேஷும் எடுத்துட்டு வந்துட்டீங்களோன்னு சோழன் கேக்குறாரு. ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நகையை அடகு வச்சோம்ல, அந்த காசு கையில இருந்துச்சு அப்படின்னு நிலா சொல்ல, இன்னுமாங்க அந்த காசை கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எனக்கு என்ன செலவு இருந்துச்சு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அண்ணே, என் சட்டை எப்படி இருக்குன்னு நீ பார்க்கவே இல்லை அப்படின்னு பல்லவன் குறையா சொல்ல, நல்லா இருக்குடா, குடுடா பார்க்கலாம் அப்படின்னு கையில வாங்கி பார்க்குறவரு பில்லை பார்த்துட்டு, டேய் என்னடா 1500 ரூபா போட்டிருக்குது, ஒரு சட்டை 1500 ரூபாயா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா கேட்க, ஆமாண்ணே, பிராண்டட் ஷர்ட் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணே நீ எப்பவும் ஆடி தள்ளுபடி ஆஃபர்ல தான் வாங்கி கொடுப்ப, இது பிராண்டட் ஷர்ட்னு அதுதான் அந்த ரேட்டுங்கிறாரு பல்லவன். தொட்டு பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கா அப்படின்னு பல்லவன் கேட்க, நல்லா தாண்டா இருக்கு, ஆனா 1500 ரூபா அதிகண்டான்னு சேரன் சொல்ல, மெட்டீரியல் அந்த மாதிரின்னு அப்படின்னு சட்டையை வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துக்கிறாரு பல்லவன். அடுத்து நிலா பேக்ல கையை விட்டு ஒரு ஷர்ட் எடுத்து, அண்ணே இந்தாங்க, இது உங்களுக்குங்கிறாங்க. சேரன் அதை சிரிப்போட வாங்கிக்கிட்டு, எனக்கு எதுக்குப்பா சட்டைன்னு கேட்கிறாரு. அண்ணே உங்களுக்காக தான் வாங்கினோம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க நிலா. நல்லா இருக்குப்பான்னு சொல்ல, நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு நிலா சந்தோஷமா பாக்குறாங்க. நான் பண்ற வேலைக்கு எதுக்குப்பா புது சட்டையெல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் சட்டையை கவரை பிரிச்சுக்கிட்டு இருக்க, நீங்க என்ன எப்பவும் வேலையிலேயேவா இருப்பீங்க, வெளியில எல்லாம் போவீங்கல்ல, அப்போ நல்ல சட்டை வேண்டாமா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. சட்டை பிரிச்சு அதோட பிரைஸ் டேக் எடுத்து பாக்குறாரு சேரன். ஐயோ என்னப்பா இது 1600 ரூபாய் போட்டிருக்குங்கிறாரு. ஆமாண்ணே, நான் வேறொரு கலர் ஷர்ட்டை கூட பார்த்தேனே, காசு இருந்தா அதையும் எடுத்திருப்பேங்கிறாங்க நிலா. நல்ல ஆளுப்பா நீ, நான் 1600 ரூபாய அதிகம்னு சொல்றேன், நான் இந்த காசுக்கெல்லாம் 4 சட்டை எடுத்துருவேன் தெரியுமா, 400 ரூபாய்க்கு மேல நான் சட்டையே வாங்கினது கிடையாது அப்படின்னு சேரன் சொல்ல, சோழன் பெருமையா நிலாவை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. சட்டையை பார்த்துட்டே இருக்க சேரன் நெகிழ்ந்து போய், எனக்கெல்லாம் இப்படிலாம் சட்டையை யாரும் வாங்கி கொடுத்ததே இல்லப்பாங்கிறாரு. நானே தான் வாங்கிக்குவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு முதல் தடவைன்னு சேரன் நெகிழ்ச்சியோட சொல்லிட்டு இருக்க. அண்ணே நான் உனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லடா, நாம ஏதாவது கடைக்கு போகும்போது இந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொன்னா நீ அதை பார்த்து வாங்கி கொடுத்துருக்க, ஆனா முதல் முறையா எனக்குன்னு யோசிச்சு சட்டை எடுத்துட்டு வந்தது நிலா தானே அப்படின்னு அவரு ரொம்பவே நெகிழ்ச்சியோட சொல்ல, பாண்டியனும் பல்லவனும் கூட ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்குப்பாங்கிறாரு சேரன். விடுங்கண்ணே, இதுல என்ன இருக்கு, ஏய் பல்லவா அதை எடுங்கிறாங்க நிலா. அப்படின்னு நிலா கையில வாங்க வேகமா எழுந்து நிக்கிறாரு சோழன். அவங்க நேரா பாண்டியன் கிட்ட வந்து அந்த கவர்ல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, பாண்டி இது உங்களுக்காகங்கிறாங்க. அவரு எனக்கான ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. ஆமா உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, சோழன் பொறாமையாவும் பல்லவன் ஆர்வமாவும் எட்டி பாக்குறாங்க. வாங்கிக்கோங்கன்னு நிலா சொல்ல, கையில வாங்கிக்கிட்டு தேங்க்ஸுங்கிறாங்க. நீங்க எப்பவும் டிஷர்ட் தானே போடுவீங்க, அதான் உங்களுக்கு டிஷர்ட் வாங்கணும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. என்ன தீபாவளி வந்துருச்சா, என்ன ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு நடேசன் உள்ளர வந்து கேக்குறாரு. தீபாவளி வந்தாதான் ஷர்ட் எடுக்கணுமா என்ன, நாளையில இருந்து நான் வேலைக்கு போறேங்கிறாங்க நிலா. அப்படியா அப்படின்னு அவரு கேட்க, அதான் எல்லாருக்கும் கிஃப்ட்ங்கிறாங்க நிலா. அப்படின்னு அவரு பாத்துக்கிட்டு இருக்க. நிலா குனிஞ்சு பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து, இந்தாங்க இது உங்களுக்குன்னு நீட்டுறாங்க. எனக்கா? அடேங்கப்பா அப்படின்னு நடேசன் வாங்க. இப்போ சேரன் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க. சோழன் கடுப்பா பாத்துட்டு இருக்காரு. பாக்ஸ திறக்கிற ஒரு சட்டையை கையில எடுத்து, சட்டை ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கு பிடிச்ச கலரு. வேஷ்டி வேறையா, நல்லா இருக்குமா, பெரிய எடுத்து பொண்ணு தான் அப்படின்னு அந்த பாக்ஸை தூக்கிட்டு வெளியில போயிடுறாரு நடேசன். சேரனும் பாண்டியனும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை பார்த்து நல்லா இருக்குடா, கலர் சூப்பரா இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்க. பல்லவன் 2 கவர் எடுத்துட்டு இருக்க. நிலா அடுத்து பேக் கிட்ட குனிறாங்க. ஹை, அடுத்து எனக்கு தான் கொடுங்க அப்படின்னு சோழன் வந்து கையை நீட்டிட்டு நிக்க. நிலா பேக்குள்ளதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு நேரா பைய தூக்கிட்டு ரூமுக்கு போறாங்க. ஏங்க எனக்கு ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு புரியாம திகைச்சு போய் பாக்குறாரு சோழன். என்னடா என்ன பார்க்காம அப்படியே போறா அப்படின்னு சோழன் கேட்க, உனக்கு இல்லையா, அதான் சொல்லாம சொல்லிட்டு போறாங்கங்கிறாரு பாண்டியன். சோழனோட முகம் சூம்பி போயிடுது, ரொம்பவே நொந்து போய் நிக்கிறாரு. கடுப்பேத்துற மாதிரி பல்லவன் ஜிக்கு ஜிக்கு ஜிக் ஜிக்கு ஜிக்கு ஜிக் அப்படின்னு சட்டை உடம்புல வச்சு காட்டிட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்ற மாதிரி ஜாடையில கேட்டுட்டு இருக்காரு. பேக வச்சுட்டு கதவு கிட்ட வந்து நின்னு பாக்குற நிலா,
ம், சார் சோகமா இருக்காரா? இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு மெதுவா சோழன் கிட்ட வர, ஏங்க எனக்கு ட்ரெஸ் இல்லையான்னு கேக்குறாரு. இல்லையே அப்படின்னு நிலா சொல்ல ரொம்பவே சங்கடப்படுறவரு, எல்லாருக்கும் வாங்கியிருக்கீங்க எனக்கு வாங்கலையா அப்படின்னு கேட்க, இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாங்க நிலா. அண்ணனுக்கு, பாண்டியனுக்கு, பல்லவனுக்கு, ஏன் வெளியே உட்கார்ந்துருக்க அவருக்கெல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க, எனக்கு ஒரு சட்டை வாங்கணும்னு தோணலையா? சரி சட்டையை விடுங்க, ஒரு பனியன், ஒரு துண்டு, அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சீஃப் கூட எனக்காக வாங்கணும்னு தோணலைங்களா அப்படின்னு சோழன் ரொம்ப வருத்தமா கேட்க, அதை விட வருத்தமா இல்லைன்னு தலையாடுறாங்க நிலா. பாண்டியனுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. டேய் பல்லவா, என்னோட டிஷர்ட்டை பார்த்தியா, ஸ்ட்ரெச்சு அப்படிங்கிறாரு. உன்னோட இது ஸ்ட்ரெச்சு தான், என்னோட இது பிராண்டடு அப்படின்னு அவரு மேலே வச்சு காமிச்சிட்டு இருக்க, அவர் அப்படியே முதுகுல இருந்து தூக்கி போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சேரனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, சும்மா ரெடாங்கிறாரு பாண்டியனை. சோழன் சங்கடமா பல்லவன் பக்கம் திரும்ப அவரு சட்டையை வச்சு எப்படி இருக்குன்னு டான்ஸ் ஆடி காட்டுறாரு. சிச்சுவேஷனை சமாளிக்கணும்னு நினைக்கிற சேரன், உனக்கு நாங்க தாமா வாங்கி கொடுக்கணும், ஆனா நீ வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்ல, நீங்கெல்லாம் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு, அதுவே போதும் அப்படின்னு நிலா சொல்ல, நான் தெருவில் போறவன் தானே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள சொல்லிட்டு ரொம்ப சங்கடமா நிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வர்ற நிலா பேக்ல இருந்து கையெடுத்து ஒரு ஷர்ட்டோட நீட்டுறாங்க. புரியாம பாக்குற சோழனோட முகம் அந்த கவரை பார்த்தவன 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி மாறிடுது. இது எனக்கா அப்படின்னு அவரு ரொம்பவே ஆசையும் ஆச்சரியமா கேட்க, ஆமா உங்களுக்கு தாங்கிறாங்க நிலா. அவரு ரொம்பவே ஆசையா அதை கையில வாங்கி, ஐயோ ஏங்க சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பாக்குறாரு. ஏங்க இந்த கலர் தான் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க, எப்படிங்க நான் சொல்லாமலேயே எனக்கு பிடிச்ச கலரா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சோழன் ரொம்பவே பரவசமா சட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்க, 3 பேருமே சந்தோஷமா சோழனை பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு எனக்கு எதுவும் வாங்கலன்னு சொன்னது ரொம்ப அப்செட் ஆயிட்டேங்க, ஆனா எல்லாரை விட எனக்கு தான் சூப்பரா வாங்கியிருக்கீங்க. ஆமா எனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, பல்லவன் தான் இந்த ஷர்ட்டை உங்களுக்கு எடுக்கலான்னு சொன்னான் அப்படின்னு நிலா சொல்ல, பல்லவனா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, அண்ணே எல்லாரோட சட்டையும் நான் தான் செலக்ட் பண்ணேன், ஆனா அவருக்கு வாங்கினதை மட்டும் நான் செலக்ட் பண்ணல, ஏதோ அண்ணி சொன்னாங்கன்னு தான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு நடேசன் இருக்க பக்கம் கையை காட்டுறாரு பல்லவன். டேய் அப்படின்னு நிலா மிரட்டிட்டு இருக்க, சேரனோட மொபைல் ரிங் ஆகுது. டேய் மொபைல் ரிங் ஆகுது பாரு, யாருன்னு பாருங்கிறாரு சேரன். எடுத்து பார்த்துட்டு, என்ன கார்த்திகான்னு வருது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் திகைச்சு போய் பாக்குறாங்க. அண்ணே அவங்க தான் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கல்ல, அவங்க கூட இன்னமுமா நீ பேசிட்டு இருக்கன்னு சோழன் கேக்குறாரு. நிலாவும் திகைப்பா பாக்குறாங்க. நான் பேசலடா, ஆனா அந்த பொண்ணு தான் அங்க போனதுக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே இருக்கு, ஏதாவது அவசரமா இருக்க போகுதுடா, எடுத்து என்னன்னு கேளுங்கிறாரு சேரன். பாண்டியன் ஆன் பண்ண போக, ஆஹா வேண்டாம் வேண்டாம், ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, எடுக்க வேண்டாம் அப்படின்னு சேரன் சொல்ல, ஏன்னே நாங்கெல்லாம் இருக்கோன்னு எடுக்க மாட்டேங்கிறியா என்னங்கிறாரு சோழன். டேய் லூசாடா நீ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அந்த பொண்ணு தான் ஏதோ வெள்ளந்தியா எனக்கு போன் பண்ணுது, நீ வேற ஏண்டாங்கிறாரு சேரன். என்னமோ சொல்ற, சரி சரி அப்படின்னு சோழன் தலையாட்ட, சரி சரி சட்டையெல்லாம் எடுத்து பத்திரமா உள்ளர வைங்க, விசேஷம் அன்னைக்கு போட்டுக்கலாங்கிறாரு சேரன். நான் காலேஜுக்கு இந்த வாரமே போட்டுட்டு போயிருவேனே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் தீபாவளிக்கு வச்சுக்கலாம்டா, நல்ல துணி இல்ல அப்படிங்கிறாரு சேரன். ஓ அப்ப தீபாவளிக்கு புது சட்டையெல்லாம் வாங்கி தர மாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, தீபாவளிக்கு எனக்கு புது சட்டை வேணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா விடுடா, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து எனக்கு சேலரி வர ஆரம்பிச்சிரும், இதை விட சூப்பர் ஷர்ட் உனக்கு வாங்கி தரேங்கிறாங்க நிலா. அப்போ ஓகே தேங்க்ஸ் அண்ணிங்கிறாரு பல்லவன். சரிப்பா சாப்பிடலாமான்னு சேரன் கேட்க, நிலாவும் சரின்னு தலையாட்ட எல்லாரும் சரிங்கிறாங்க. பாண்டி இதை உள்ளர வச்சிரு அப்படின்னு ஷர்ட்டுங்களை கொடுக்க, நானும் உள்ளர பத்திரமா வச்சுட்டு வரேங்க, பாருடா சூப்பரா இருக்கு பாரு, எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு 4 பேரும் பேசிக்கிட்டே ரூம்குள்ள போறாங்க. சேரன் சாம்பார் சாதம் செஞ்சிருப்பார் போல இருக்கு, ஒரு கலக்கு கலக்கி தட்டுல போட்டுக்கிட்டு, டேய் இந்தடா சாப்பிட்றா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்க, என்னன்னு சக்கரை பொங்கலான்னு கேட்குறாரு பாண்டியன். ஆமாண்டா அப்படின்னு அடுத்த தட்டை சோழன் கிட்ட கொடுக்க, என்னன்னு காலங்காத்தால சக்கரை பொங்கல் பண்ணியிருக்க, என்ன ஏதோ விசேஷமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பிளேட்டை வாங்கிக்கிறாரு சோழன். இன்னைக்கு பொங்கலா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, பொங்கல்லாம் இல்லடா, அதுக்கு இன்னும் 5 மாசம் இருக்குல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, பொங்கல் அன்னைக்கு தானே நான் சக்கரை பொங்கல் பண்ணுவேங்கிறாரு பல்லவன். இல்லடா இன்னைக்கு நிலா முதல் முறையா வேலைக்கு போகுதுல்ல, அதுக்காக பண்ணன அப்படின்னு சேரன் சொல்ல,
ஆஹா, அதானே பார்த்தேன். நான் முதல் முறை வேலைக்கு போகும்போது ஒரு ஸ்பூன் சர்க்கரையாவது கொடுத்துருப்பியானே. நிலாவுக்கு சர்க்கரை பொங்கல். தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு பாசம் அப்படின்னு சோழன் கேட்க பாண்டியன் சேரன் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதானே, என் பிறந்த நாளைக்கு கூட நீ எதுவும் பண்ணின மாதிரி தெரியலையேன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் அப்படின்னு திகைப்பா கூப்பிடுறாரு சேரன். டேய், உன் பிறந்த நாளைக்கு அண்ணன் எதுவுமே பண்ணல, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுதேடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா ஆமான்னு தலையாட்டுறாரு சேரன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு, மறந்துட்டியா அதெல்லாம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமால்ல அப்படின்னு அசடு வழியிறாரு பல்லவன். அப்போ என்ன மட்டும்தான் நீ கண்டுக்கிறதே இல்லைன்னு சோழன் கேட்க, ஏய் அப்படிலாம் இல்லடா, நீ முதல்ல பொங்கல் சாப்பிடு அப்படின்னு சேரன் சொல்ல, சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு இடம் பிடிச்சு உட்கார்ந்துக்கிறாரு சோழன். நிலா ஒரு நேவி ப்ளூ சாரியில வர சோழன் கையில இருக்க தட்டை வச்சுட்டு ஆன்னு வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியனை நிமிந்து பார்த்துட்டு சந்தோஷமா சிரிக்க, அண்ணி சூப்பர் அண்ணி அப்படின்னு ரொம்ப அட்மையர் பண்ணி சொல்ல, தேங்க்ஸ் பல்ல வாங்குறாங்க நிலா. சோழன் நிலாவை தலையில இருந்து கால் வரையில பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அவரு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ரெடியாம்மா அப்படின்னு கேட்க, ரெடி ஆயிட்டேனேங்கிறாங்க நிலா. இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப சரின்னேங்கிறாங்க. ஆஹா, என்னமா இருக்கா, புடவை கட்டினாலே நம்ம ஆளுக்கு எக்ஸஸ் அழகு வந்துருதுப்பா, கண்ணு அவகிட்ட இருந்து நகர்த்தவே முடியலையே அப்படின்னு சோழன் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே திரும்ப நிலா பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு என்னங்கிறாங்க. ஒன்னும் இல்லைங்க, நின்னுகிட்டே இருக்கீங்களே, ஒரு நிமிஷம் இருங்க, உட்காருங்க அப்படின்னு ஒரு சேர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு சோழன். எல்லாம் உட்கார போக, இல்ல இருங்க அப்படின்னு அதை தட்டி விட்டுட்டு உட்காருங்கிறாரு. அண்ணா ரொம்ப வழியிறியே, அப்பட்டமா தெரியுதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். என்னங்க கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு அப்படின்னு நிலா கேட்க, இல்லங்க வேலைக்கெல்லாம் போறீங்க, இது கூட பண்ணாமலான்னு கேக்குறாரு சோழன். அப்படின்னு நிலா பார்த்துட்டு இருக்க. ஒரு பவுல் எடுத்து கழுவி பொங்கல் போட்டுட்டு அடுத்து ஒரு எட்டு போறவரு ஞாபகம் வந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து அதையும் கழுவுறாரு. ஸ்பூனை போட்டு அந்த பவுல இந்தாப்பா சாப்பிடுன்னு கொண்டு வந்து நிலா கிட்ட கொடுக்குறாரு சேரன். சக்கரை பொங்கலா எதுக்குன்னு அப்படின்னு நிலா கேட்க, ஆமாப்பான்னு அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே, அண்ணி நீங்க முதல் முறையா வேலைக்கு போறீங்கல்ல, அதான் நீங்க ஸ்வீட்டோட வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு அண்ணன் பண்ணி இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிஜமாவா அண்ணன்னு கேக்குறாங்க நிலா. ஆமாப்பா, முதல் நாள் வேலைக்கு போற, எப்படி ஸ்வீட் எல்லாம் செய்யாம நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா ரொம்ப ஆர்வமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நிலா சாப்பிட்றதையும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு சோழன். அவங்களும் சாப்பிட்டுட்டு அண்ணே சூப்பரா இருக்குங்கிறாங்க. சேரன் சந்தோஷமா தலையாட்டிட்டு பார்த்துட்டு இருக்க. ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்க சோழன் மெதுவா மொபைல உருவுறாரு. அவங்க பேசிக்கிட்டே சாப்பிடுறத அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போட்டோவா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரு வளைச்சு போட்டோவா எடுத்துட்டு இருக்க, இவன் எதுக்கு இந்த வலிசல் வலியறான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். பாதி பவுலுக்கு மேல காலி பண்ணிட்டு, ஐயோ அண்ணே அவ்வளவுதான் முடியலன்னுங்கிறாங்க நிலா. அவங்க எழுந்து எடுத்துட்டு போக, நிலா கொடுப்பா நான் எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேங்கிறாரு. இல்லண்ணே பரவாயில்லண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, பவுல கையில வாங்கிட்டு நீ போ சாமி கும்பிடுங்கிறாரு சேரன். அவர் கிச்சனுக்குள்ள போக நிலா தீபம் ஏத்திட்டு இருக்க. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு, புது ஷர்ட் புது வேஷ்டி அப்படின்னு கலக்கலா வீட்டுக்குள்ள வர்றாரு நடேசன். அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் பல்லவனும் பார்த்துக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள வர்ற நடேசன் ராம்ப் வாக் மாதிரி மெல்ல நட மேனி என்னாகும் அப்படின்னு நடந்து காமிச்சிட்டு இருக்காரு. நிலா சாமி கும்பிட்டு இருக்க. ஷர்ட்டை தூக்கிக்கிட்டு இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு இருக்காரு நடேசன். இப்ப எதுக்கு இவரு நடுவீட்டுல ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பல்லவன் கேட்க, ரேம்ப் வாக் இல்லடா கேட் வாக் பொடி பயலே அப்படின்னு நடேசன் திரும்ப நடந்துட்டு இருக்க. தாங்க முடியலடா சாமி அப்படின்னு எழுந்து வர்ற பாண்டியன் எதிரில் நின்னு, ஹலோ என்ன இது, என்ன வாக்கிங்கான்னு கேட்க, இல்ல ஜாகிங்கிறாரு நடேசன். இல்ல அப்படிங்க, எஸ்ங்கிறாரு. புதுசா இருக்கே அப்படின்னு பாண்டியன் கேட்க, புதுசுதான் அப்படின்னு நடேசன் பதிலுக்கு பதில் படீர்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ என்ன பேசுறதுன்னு மண்டை பிச்சுட்டு நிக்கிறாரு பாண்டியன். ஆனா இத பத்தி எந்த ஒரு கவலையோ அக்கறையோ இல்லாம மொபைல்ல எடுத்த போட்டோக்களை ரசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு சோழன். சேரன் அங்க வர்றாரு. ஹேய் சட்டை நல்லா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியாங்கிறாரு நடேசன். அப்படின்னு நிலா தலையாட்ட, நான் எந்த சட்டை போட்டாலும் நல்லாதாம்மா இருக்கும், நம்ம அம்சம் அப்படி கலக்கலா இருக்குல்ல அப்படிங்க, சூப்பரா இருக்குங்கிறாங்க நிலா. நிலாவுக்கு சந்தோஷத்துல சேரனுக்கு காது கேட்குங்கிறத மறந்துட்டு நான் வாங்கி கொடுத்த சட்டையை தான் போட்டுட்டு இருக்காருன்னு
சைகையில சந்தோஷமா சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கேக்குறவரு ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு. சரிங்க கிளம்புவோமான சோழன் கேட்க போலாங்கிறாங்க நிலா. அண்ணி அண்ணி ஒரே நிமிஷம் அப்படின்ற பல்லவன் அங்கிருந்து ஓட இவன் எங்கடா போறாங்கிறாரு சோழன். வர்ற பல்லவன் ஒரு பெண்ணை கொடுத்து அண்ணி இந்தாங்க அண்ணி, இது என்னோட ஃபேவரட் பென், இனிமே இது உங்களுடையதுங்கிறாரு. அப்ப உனக்குன்னு கேட்க நான் வேற வாங்கிக்கிறேன், நீ இந்த பென்ல நான் எப்ப எழுதினாலும் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பேன், இந்தாங்கன்னு நீட்ட தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாங்க நிலா. ஃபர்ஸ்ட் டேக்கு ஆல் த பெஸ்ட்டுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல தேங்க்யூங்கிறாங்க நிலா. சரி வாங்க கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சோழன் கூப்பிட நிலா சரின்னு தலையாட்டிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருப்பா, நான் லஞ்ச் கேரியர்ல எடுத்துட்டு வந்துடுறேன்னு உள்ளர ஓடுறாரு சேரன். போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன்னு நிலா அவங்க ரூம்குள்ள போறாங்க. சேரன் ஃபுட்டை பேக் பண்ணிட்டு இருக்க. டேய் நானும் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்டா அப்படின்னு பாண்டியன் கிட்ட சோழன் சொல்ல கொடுக்க வேண்டியதானேங்கிறாரு அவரு. இப்ப நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல ஏன்னு கேக்குறாரு பாண்டியன். ஏன்னா இப்ப எல்லாரும் முன்னாடியும் கொடுத்து அவ வேண்டாம்னு சொல்லிட்டானா அப்படின்னு சோழன் கேட்க நீ எப்ப கொடுத்தாலும் அவங்க அப்படிதான்டா சொல்ல போறாங்க, அது தெரியாதா உனக்குங்கிறாரு பாண்டியன். கடுப்பாகிற சோழன் ஏய் அவ மட்டும் வேணான்னு சொன்னா உனக்கு ஜாலியா குளுகுளுன்னு இருக்கும்ல அப்படின்னு அவரு கடுப்பா கேட்க சேச்சா அப்படிலாம் இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதானேன்னு ரிலாக்ஸா சோழன் பார்க்க அப்படிதான் முடிச்சிடுறாரு பாண்டியன். மறுபடியும் கடுப்பா பார்த்துட்டு இருக்காரு சோழன். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பல்லவன் பக்கத்துல வந்து அண்ணே என்னென்ன வாங்கி வச்சிருக்கான்னு தோலை சுரண்டாரு. ஐயோ உனக்கும் கேட்டுச்சா அப்படின்னு சோழன் சங்கடமா கேட்க கொஞ்சம் கேட்டுச்சுன்னேங்கிறாரு. இப்பயே கொடுத்துறேன்னு எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல இல்ல என்ன நடந்தாலும் உங்க முன்னாடி நான் அசிங்கப்பட மாட்டேன்டா, நான் தனியா கார்லயே கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு சோழன். என்ன கிஃப்ட்னு பல்லவன் மறுபடியும் அவரை சொரண்ட அதெல்லாம் சர்ப்ரைஸுங்கிறாரு. நிலா பேக்கோட வர இந்த பக்கம் சேரன் லஞ்ச் பேக்கோட வர்றாரு. இப்ப அவங்க போலாமான்னு சோழன் கிட்ட கேட்க போலாங்கிறாங்க. இந்தாப்பா அப்படின்னு டிஃபன் கேரியர் எண்ணிட்ட தேங்க்ஸ் நேனு வாங்கிக்கிறாங்க நிலா. எல்லாரும் வெளியே வர மொத்தமா குடும்பமா வந்துடுறாங்க வாசலுக்கு. நிலா ஒரு சைட்ல ஷோல்டர் பேக்கும் இன்னொரு கையில லஞ்ச் பேக்குமா நடக்கிற. கூடவே எல்லாரும் நடந்து வர்றாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுங்க வர்றேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிக்கிற நிலா என்னடான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல என்னடான்னு கேக்குறாங்க. இருங்க வர்றேன் அப்படின்னு பல்லவன் ஓட என்னங்கன்னு சோழன் கிட்ட கேக்குறாங்க. தெரியலங்கிறாங்க அவங்க. என்னடா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். பல்லவன் ஒரு சரவடிய உருட்டி விட அட அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவரு அதை பத்த வச்சுட அது சடன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் சத்தத்துல காதையே முடிக்கிறாங்க. பத்த வச்சிடுற பல்லவன் அவங்க கிட்ட வந்து நிக்க என்னடா பல்லவா என்ன இதெல்லாம் அப்படின்னு நிலா கேட்க சர்ப்ரைஸ் அண்ணிங்கிறாரு அவரு. பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டு தெருவுல போறவங்க ஊர்ல அக்கம் பக்கம் இருக்கவங்க நீ எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஐயோன்னு நிலா திகச்சு போறாங்க. அந்த கூட்டத்துல கார்த்திகாவோட அம்மாவும் வந்து மத்தவங்களை தள்ளிட்டு முன்னாடி வந்து பாக்க புது சட்டை புது வேஸ்ட்னு கலக்கலா வர்ற நடேசன் அவங்க வீட்டு ஆளுங்களை தள்ளிட்டு முன்னாடி வர்றாரு. இவனுங்க இப்ப என்ன கன்றாவிக்கு பட்டாசு வெடிக்கிறானுங்களா அப்படின்னு அந்த காண்டாமிருகம் கேட்க தெரியலையேங்கிறாங்க இன்னொரு லேடி. நாங்களே சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அடாடாடாடாடா அப்படின்னு பட்டாசு பாக்குற நடேசன் இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு மனசுல நினைக்கிறவரு தண்டையை செருமிக்கிட்டு ஏன் மருமக வேலைக்கு போறாளே பாருங்க எல்லாரும் வைத்தறிச்சலோட பாருங்க போடுறா அப்படின்னு நடேசன் பட்டாசுக்கு முன்னாடி நின்னு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கடுப்பாகிற பாண்டியன் டேய் பட்டாசு முன்னாடி ஆடுறத பாத்தியாடா அப்படின்னு கேட்க பார்த்தேன் அண்ணே, அவரை பார்க்காதானே, அவரை பார்த்தாலே எரிச்சலா தான் வருது, பட்டாச பாருங்கிறாரு பல்லவன். ஹேய்னு ஆடிக்கிட்டே இருக்காரு நடேசன். சட்டன்னு ஒரு பட்டாசு வெடிச்சு அவர் கையில வந்து ஒட்டிக்க அதை தட்டி விட்டுட்டு ஏய் அப்படின்னு வழியில கத்துறாரு. என்னாச்சு அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. நல்லா வேணும்டா அந்த ஆளுக்கு, பட்டாசு கிட்ட போய் நின்று ஆடுனா அப்படின்னு பாண்டியன் சொல்ல தேவைதானே அவருக்கு எல்லாம் அப்படின்னு பல்லவனு சொல்லிட்டு இருக்காரு. நடேசன் வழியில ஆன்னு கத்திட்டு இருக்க. அச்சச்சோன்னு நிலா பக்கத்துல ஓடி போய் என்னாச்சுன்னு பதட்டமா கேக்குறாங்க. அவரு கையை தடவிக்கிட்டே ஒன்னும் இல்ல அப்படிங்க அட காமிங்கிறாங்க நிலா. ஒன்றும் இல்லைம்மா இதை போய் காட்டுங்கன்னுக்கிட்டு அப்படின்னு நடேசன் சொல்ல அட காட்டுங்கிறல்ல அப்படின்னு நிலாவும் அதட்டுறாங்க. அட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. இவனுங்களுக்கு பட்டாசு தான் ஒரு கேடு அப்படின்னு காண்டாமிருகம் சொல்ல ஏய் சரிதான் போடி அப்படின்னு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜாக்கிரதை கொன்னுடுவேன் அப்படின்னு சைகை காட்டுறாரு சோழன். போ 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 அப்படின்னு திருநாயை விரட்டுற மாதிரி அவர் விரட்ட கஸ்தூரி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. கஸ்தூரி என்ன உன் மருமகன் ஏதோ ஜாட காட்டுறான்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. ஆமா பெரிய மருமகன் ஆளையும் மூஞ்சியும் பாரு தூ
அப்படின்னு காண்டாமிருகம் அங்கிருந்து திரும்ப, டேய் அந்த வெடி எடுத்து அவ வாயில போடுறாங்கிறாரு நடேசன். என்னன்னு காட்டுங்கன்னு நிலா இன்னும் கேட்டுட்டு இருக்க. அட ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன் இல்லம்மா, நீ போய் காட்டுங்கிறிய, நீ போய் கார்ல ஏறுமா, கிளம்புமா வேலைக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்கிறாரு அவரு. இல்ல ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு, பாக்குறேன் காட்டுங்க அப்படின்னு நிலா கைய பிடிக்க போக அவரு கைய திருப்பிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் அடிபட்டா நான் காட்ட மாட்டேனா அப்படின்னு பிடிவாதமா சொல்ல, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு நிலா சங்கடமா கேட்குறாங்க. சத்தியமா ஒன்றும் இல்லை, நீ போ வேலைக்கு கிளம்புங்கிறாரு நடேசன். நிலா அப்படியே நின்று இருக்க. போம்மா கிளம்புமா வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அட என்னடா பல்லவா வெடியெல்லாம் போட்டு அசத்திட்ட அப்படின்னு சேரன் கேட்க, பட்டாசெல்லாம் வாங்கியிருக்க சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு நிலாவும் சொல்ல, நீங்க முதல் நாள் வேலைக்கு போறீங்க அண்ணி, இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியா இருக்க வேண்டாமா? இந்த வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயம் எப்பவாவது தான் நடக்கும், அதை ஊருக்கே தெரிய வைப்போமே, அதுக்கு தான் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சூப்பர்டா பல்லவாங்கிறாங்க நிலா. தேங்க்யூ 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 அப்படின்னு ஸ்டைலா சொல்றவரு. சரிங்க நீ உங்களுக்கு டைம் ஆயிட போகுது, நீங்க போங்க, இதோட எல்லா சர்ப்ரைஸும் ஓவர் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் நிலா சொல்லிக்கிறாங்க. பார்த்து பத்திரமாங்கிறாரு நடேசன். நான் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன்னு, நான் வரேன்னு அப்படின்னு சோழனை எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. கார்ல ஏறினதுக்கு அப்புறமும் எல்லாமும் பை பை சொல்லிட்டே இருக்காங்க. என்னடா சரம்லாம் வைக்கிற அப்படின்னு பாண்டியன் பல்லவன் கிட்ட கேட்க, சர்ப்ரைஸ்ன்னு உன் பாக்கெட்ல 500 ரூபா இருந்ததுல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன் இல்லைங்கிறாரு பாண்டியன். வாண்ணே அப்படின்னு பல்லவன் பாண்டியனை கூட்டிட்டு போக, அதுவரையிலும் வழியை பொறுத்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி நின்னுட்டு இருந்த நடேசன் இப்ப வழியில தாங்க முடியாம இருக்காரு. சேரன் மட்டும் பார்த்துட்டு அப்பான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்ல அப்படின்னு ரைட் ஹேண்ட ஊத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு நடேசன். அவர் எரிச்சல் தாங்க முடியாம பட்டுன்னு பக்கெட்ல இருக்க தண்ணியை செம்பிள முண்டு ஊத்திட்டு இருக்க, என்னாச்சுப்பா காயம் ஏதாவது ஆயிடுச்சான்னு கேக்குறாரு சேரன். அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு வழக்கம் போல சொல்ல, ஏதாவது காயமாயிருக்கா காட்டுங்க முத அப்படின்னு சேரன் கேட்க, அதான் ஒன்னும் இல்லைங்கிறல்ல அப்படின்னு தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்காரு நடேசன். உங்களை யாரும் பட்டாசை வச்சுட்டாங்க பக்கத்திலேயே நிக்க சொன்னது, நான் மருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்து போடவான்னு கேக்குறாரு சேரன். ஏய் அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, தம்மாந்துண்டு பட்டாசு, இதுக்கு மருந்து வேற போடுவாங்களா, போட வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு நடேசன் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்க. சேரன் அங்கிருந்து உள்ளர வர்றாரு. நிலா வேலைக்கு போற சந்தோஷத்துல முகம் முழுக்க புன்னகையா உட்கார்ந்துருக்க, அவங்க சேலையில வந்திருக்காங்கன்னு ரசிச்சிட்டு இருக்க மனநிலையில சோழனும் சந்தோஷமா இருக்காரு. ஏங்க அங்க கொஞ்சம் மட்டும் நிறுத்துங்களேன், சாமி கும்பிட்டுட்டு போயிடலாங்கிறாங்க நிலா. சரி அப்படின்னு சோழன் வண்டியை நிறுத்த நிலா வண்டியை விட்டு இறங்குறாங்க. 2 பேரும் உள்ளர போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க. மறுபடியும் கார்ல உட்காந்து சீட் பெல்ட் போட்டுக்கிட்டே, ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், கொஞ்ச நாள்லயே வேலை கிடைச்சிருச்சு பாருங்களேன் அப்படின்னு நிலா சந்தோஷமா சொல்ல, ஆமாங்க கரெக்ட் தான் அப்படிங்கிற சோழன் வண்டியை ஓட்டிக்கிட்டே, ஏங்க உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுங்கிறாரு. என்ன சொல்லணும்னு நிலா திகைப்பா கேட்க, அதான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கு தானே நீங்களும் ஆசைப்பட்டீங்கிறாரு சோழன். நான் எங்க சொல்ல போறேன், அவங்களுக்கு என்னை பத்தி எதுவும் தெரிய தேவையில்லை, நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப நான் போறேன், இந்த விஷயத்துல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷம் சர்ப்ரைஸ் ஆயிடுது. ஆமா 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 இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வந்தனே அதை சொல்றீங்களாங்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நானே வேலையை பத்தி யோசிக்காம இருந்தப்ப கூட நான் எதுக்காக சென்னை வந்திருக்கேன்னு நீங்க தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நிலா சொல்ல, மோட்டிவேட் பண்றதுக்கு என்னை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா காலரை தூக்கி விடுற சோழன். ஒருத்தங்களுக்கு ஒரு எய்ம் இருந்தா அவங்களை எப்படியாவது பின்னாடி இருந்து புஷ் பண்ணி அதை அடைய வச்சிருவேங்க, அதாங்க நம்மளோட குணமேன்னு மறுபடியும் ஷர்ட்டு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. ஐயோ நானே உங்களை பத்தி நல்ல விதமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நீங்களே எதுக்குங்க உங்களை பத்தி பெருமை பேசுறீங்க அப்படின்னு செம்மையா மூஞ்சில் அடிச்சிடுறாங்க நிலா. இல்லங்க உலகமே அப்படி இருக்குல்ல, கெட்டதுனா மட்டும் ஊரை கூட்டி தண்டோரா போடுறாங்க, நல்ல விஷயம் எல்லாம் வெளியே வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயா சாமி போதும், நீங்க பண்ணின உதவிக்கு ரொம்ப நன்றி, இதோட விட்டுலாமே அப்படின்னு கெஞ்சாத குறையா நிலா கேக்குறாங்க. சரிங்க அப்படிங்கிற சோழன் மறுபடியும் அடங்காம, ஏங்க சொல்லணும்னு நினைச்சேன், முதல் முறையா வேலைக்கு போறீங்க, நல்லது கெட்டது சொல்லித்தர பக்கத்துல பெரியவன் நான் தானேங்க இருக்கேன், அதனாலதான் சொல்றேன், வேலைக்குன்னு போனா 4 பேர் 4 விதமா இருப்பாங்க, பக்குவமா நீங்க நடந்துக்கணுங்க, அதுக்கப்புறம் அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, ஐய நீங்க என்னங்க பூமர் அங்கிள் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நிலா அதிர்ச்சியா சொல்ல,
சோழன் அதை விட அதிர்ச்சியாயி, என்ன பூமர் அங்கிளா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு நிலா சொல்ல, சோழா அமைதியா வாடா, நீ என்ன பேசினாலும் இவ பல்பு கொடுக்கறா, எதுவும் பேசாதன்னு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு காரை ஓட்டுறாரு. ஆனாலும் அடங்குற ஜென்மமா அது. அப்புறம் நிலாவை திரும்பி பார்த்துட்டு, ஏற்கனவே பல்பு கொடுக்குறா, கிஃப்ட் கொடுத்தா இன்னும் பெரிய பல்பா கொடுத்துருவாளோ அப்படின்னு யோசிக்கிறவரு ஏங்கன்னு கூப்பிடுறாரு. நிலா திரும்பி பார்க்க, நான் ஒன்னு கொடுப்பேன், உங்களுக்கு வேணான்னா திருப்பி கொடுத்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதுக்காக பக்கம் பக்கமா பேசி என்ன ஹர்ட் பண்ணிடக்கூடாது. சோழன் ஏற்கனவே நிறைய ஹர்ட் ஆயிட்டாங்க, இதுக்கு மேல அவனால தாங்கவே முடியாதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, என்னன்னு டைரக்டா சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பேசுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, நான் பேசினாலே உங்களுக்கு கடுப்பாகுது இல்லைங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாங்க சில சமயம் அப்படிதான் இருக்கு, அதுக்காக பேசாம இருக்க போறீங்களா என்ன அப்படின்னு நிலா முகத்துக்கு நேரா சொல்லிட, சோழனுக்கு முகத்தை எங்க கொண்டு வச்சுக்கிறதுனே தெரியல. போதுங்க, என்ன டேமேஜ் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டா குனியிற சோழன் லெஃப்ட் ஹேண்டால ஒரு கிஃப்ட் எடுத்து இந்தாங்கன்னு நீட்டுறாரு. என்னங்க இதுன்னு நிலா கேட்க, சாம்பார் சாதங்கிறாரு சோழன். ஓஹோ அப்படின்னு நிலா கேட்க, பின்ன என்னங்க பார்த்தா தெரியலையா, கிஃப்ட்டுங்க, இந்தாங்க புடிங்க அப்படின்னு சோழன் கொடுக்க வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க நிலா. முதல் நாள் வேலைக்கு போறீங்க, அதுதான் ஒரு சின்ன கிஃப்ட், ரொம்ப விலையெல்லாம் இல்லைங்க, ஏதோ இந்த சோழனால முடிஞ்சது அப்படின்னு அவர் ஏகப்பட்ட பில்டப் கொடுக்க, காது கிட்ட வச்சு குலுக்கி பார்த்துட்டு, இதுல என்ன இருக்குன்னு நிலா கேக்குறாங்க. பிரிச்சு பார்த்தா தெரிய போகுது, பிரிச்சு பாருங்கிறாரு சோழன். நிலா பிரிக்க ஆரம்பிக்க, ஐயோ எப்படியும் திருப்பி கொடுத்துருவா, இதெல்லாம் ஏன் பண்றீங்க, எனக்கு பிடிக்கலன்னு பேசுவா, எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்க சோழா அப்படின்னு அவர் மனசு அவரே சமாதானம் பண்ணிக்கிறாரு. வாங்கின கடையில டீல் பேசிட்டு தான் வந்திருக்கேன், ஒருவேளை திருப்பி கொடுத்துட்டா அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு அவரு தனக்கு தானே பேசிட்டு இருக்க. நிலா கிஃப்ட் ரேப்பரை எடுத்துட்டு பாக்ஸை ஓபன் பண்றாங்க. ஒரு அழகான வாட்ச் இருக்கு. ஹை அப்படின்னு நிலா அதை கையில எடுக்க, சோழன் தாங்க முடியாத ஆச்சரியத்துல பாக்குறாரு. நிலா எப்படி எப்படின்னு பார்த்துட்டு, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, சோழனுக்கு உண்மையாவே ஆச்சரியமும் சந்தோஷமும் தாங்க முடியல. பிடிச்சிருக்காங்கன்னு அவரு கேட்க, நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க நிலா. ஐயோ இந்த மாதிரி மிடில் வாட்ச் எல்லாம் நீங்க கட்டுவீங்களான்னு கேக்குறாரு சோழன். எனக்கு இந்த மாதிரி டைப் வாட்ச் தான் பிடிக்குங்க அப்படின்னு நிலா சொல்ல, அவருக்கு இன்னும் சர்ப்ரைஸ் தாங்க முடியல. ஹை அப்படிங்களாங்க அப்படின்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க நிலா. சோழனால நம்பவே முடியல. சூப்பர்டா சோழா அப்படின்னு தனக்குத்தானே பாராட்டிக்கிறவரு. அப்போ எப்பயாச்சும் தோணுச்சுன்னா கட்டிக்கோங்கிறாரு. ஏங்க நீங்க வாங்கவே மாட்டீங்களோன்னு நினைச்சேங்க, எனக்கெல்லாம் வேணாம், எனக்கு எதுக்கு வாட்சுன்னு ஜன்னல் வழியா தூக்கி போட்டுருவீங்களோன்னு நினைச்சேங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இல்ல அவங்க கையில இருக்க வாட்சை கழட்டிட்டு இருக்கத பார்த்து அவரோட கண்ணு ரெண்டு ஆந்த மாதிரி வெளியே வந்துடுற மாதிரி பாக்குறாரு. அந்த வாட்ச் எடுத்துட்டு இந்த வாட்சை கட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க நிலா. நல்லா இருக்கான்னு கேட்க, வாவ் அழகா இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல, தேங்க்ஸுங்கிறா நிலா. ரொம்ப நல்லா இருக்குன்னு நிலா ரசிச்சிட்டு இருக்க. ரொம்பவே சந்தோஷமா நிலாவையும் வாட்சையும் சேர்த்து ரசிக்கிறாரு சோழன். உங்க கைக்கு இந்த வாட்ச் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி நிலாவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஏதாவது கவிதை சொல்ல ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு யோசிக்கிற சோழன். ஏங்க அந்த கை அப்படின்னு ஆரம்பிக்க, நிலா என்னன்னு பார்க்க, சோழா இத்தோட பேச்ச நிறுத்திக்க, நீ இந்த வாட்ச பத்தி சொல்ல போக அவ கடுப்பாக்கி இங்கேயே கழட்டி வச்சுட்டு போயிட போறா, அமைதியா இருடா அமைதியா இரு அப்படின்னு சோழன் தனக்கு தானே சொல்லிக்க. நல்லா இருக்கு அப்படின்னு நிலா இந்த பக்கமா அந்த பக்கமா திருப்பி ரசிக்கிறாங்க. ஆமாங்க உங்க கைக்கு அழகா இருக்கு அப்படிங்கிற சோழன். போதும் போதும் இதுக்கு மேல பேசாத, பேசாம பாட்டை போட்டு விட்டுடுவோம், அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறவரு ஒரு சாங்க பிளே பண்றாரு. சாங் பிளே ஆகுது, ரெண்டு பேருமே பாட்டை ரசிச்சிட்டு இருக்க. கார் போய்கிட்டு இருக்கு. அப்பயும் அடங்காத சோழன் கொஞ்ச தூரம் போனதும், ஏங்க ஆல் த பெஸ்ட்டுங்க, வாட்ச் எல்லாம் கட்டியிருக்கீங்க, இன்னைக்கு நாளே சூப்பரா போக போகுது பாருங்க அப்படின்னு ஆரோடம் சொல்ல, தேங்க்ஸுங்க அப்படின்னு இறங்குறதுக்கு தயாராகிற நிலா. ஏங்க அப்படின்னு கூப்பிட சோழன் என்னங்கன்னு திரும்புறாரு. என்னை இருந்து கூட்டிட்டு போலான்லாம் இங்க எல்லாம் வெயிட் பண்ணிடாதீங்க, நான் இன்டர்வியூக்கு போகல, வேலைக்கு போறேன், வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடும், இங்கே நிக்காம போய் ஒர்க்க பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க சரிங்க அப்படின்னு சோழன் தலையாட்ட, சரிங்க பைங்கன்னு நிலா இறங்குறாங்க. சரிங்கன்னு தலையாட்டுறவரு, லஞ்ச் பேக்கையும் எடுத்துட்டு போயிருங்கிறாரு. நிலா பிண்டோர் திறந்து எடுத்துக்கிட்டு பையன்னு சொல்லிட்டு கிளம்ப இவரும் பைங்கிறாரு. நிலா வேலைக்கு போக சோழன் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் நான் உங்ககிட்ட ஏற்கனவே பல தடவை கேட்டிருக்கேன், இப்ப மறுபடியும் கேட்குறேன், பல்லவனோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு நிலா கேட்க, என்னன்னே திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நடேசன் கத்துறாரு. கத்தாதீங்க மெதுவா பேசுங்க கேட்க போகுதுங்கிறாங்க நிலா. ஆமா
எதுக்கு சும்மா சும்மா அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிற, போதுமா அப்படின்னு சரியான லொல்லு பிடிச்ச நடேசன் சொல்றாரு. சென்னையில தான் இருக்காங்களான்னு நிலா கேட்க, நீ இருக்காங்களான்னு கேட்ட, அதுக்கே நான் இன்னும் பதில் சொல்லல, இப்ப சென்னையில தான் இருக்காங்களான்னு கேட்டா என்ன இது அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தேன் அப்படின்னு நிலா சொல்லி எதுக்கும் அசராத நடேசனை அப்படியே அதிர்ச்சியா பார்க்க வச்சிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.